நரம்புகளை வலிமையாக வைக்க என்னங்க பண்ணலாம்? முக்கியமா நெறைய பேருக்கு ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கிறதுனால தான் உடல்ல பல பிரச்சனைகள் ஏற்படுதுங்க. இந்த ரத்த ஓட்டம் சரியாக வைப்பதற்கு முக்கியமா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை யாருக்கு வரும்னு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கால் பாத எரிச்சல் 2 நாளா இருக்கு. சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். உடனே போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்களே சொல்வீங்க இல்லையா? அப்படி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இன்னும் ஒரு சிலருக்கு கைகள்ல நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த பார்க்கின்சன் டிசீஸ் மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்னா, கைகள்ல ஒரு நடுக்கம், சரியா பேச முடியல, கால்கள்ல ஒரு நடுக்கம் தெரியறது. இது எல்லாமே நமக்கு இருக்குங்க. அப்ப கைகள்லயோ, கால்கள்லயோ நடுக்கம் இருக்கு. அப்ப நரம்புகளை வலிமையாக்க என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கலாம்? பொதுவா டீ குடிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது, இந்த டீ நமக்கு இந்த நரம்புகளை வலிமையாக்குவதற்கான ஒரு டீயா இருந்தா, இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னா, என்ன டீ நம்ம குடிக்கலாம்? பெஸ்ட் டீ உங்க வீட்ல வந்து நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய பிள்ளைகள் வெளியூர்ல இருக்காங்க அப்டின்னு சொன்னா, அவங்களுக்குமே இத செஞ்சு நீங்க குடுத்து அனுப்புங்க. ஏன்னா, உங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப தேவைங்க. ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் தான் நெறைய சாப்பிடுறாங்க. ஜங்க் ஃபுட்ஸ் நெறைய சாப்பிடுறாங்க. கிட்ஸுக்கு உங்களுடைய பேர குழந்தைகளுக்குலாம் பார்த்தோம்னா, ஒரு இம்யூனிட்டியே இல்லாம போற மாதிரி இருக்கு. இல்லைங்களா? ஸோ கிட்ஸ் டக்குனு கீழ விழுறது, அடிக்கடி ஃபீவர், கோல்டு, காஃப் வர்றது, பற்கள் அதிகமா சொத்தை ஏற்படுறது, கான்ஸ்டிபேஷன் எத்தன குழந்தைகளுக்கு இருக்கு. அப்போ நரம்புகள் வலிமையாக இருக்க, இந்த டீ எடுக்கிறதுனால நரம்புகள் வலிமையாகும். சுகர் லெவல் உங்களுக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சுருங்க. வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நரம்புகளை வலிமையாக வைக்க என்னங்க பண்ணலாம்? முக்கியமா நெறைய பேருக்கு ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கிறதுனால தான் உடல்ல பல பிரச்சனைகள் ஏற்படுதுங்க. இந்த ரத்த ஓட்டம் சரியாக வைப்பதற்கு முக்கியமா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை யாருக்கு வரும்னு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். சுகர் இருக்கு பார்த்தீங்களா? அவங்களுக்கு தாங்க அதிகமா நரம்புகள் பாதிப்பு வரும். இல்லையா? அதாவது சுகர் லெவல் அதிகமாக அதிகமாக நம்மளுக்கே தெரியும். ஒரு சிலர் கரெக்ட்டா சொல்வீங்க. எனக்கு கால் பாத எரிச்சல் 2 நாளா இருக்கு. சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். உடனே போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்களே சொல்வீங்க இல்லையா? அப்படி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இன்னும் ஒரு சிலருக்கு கைகள்ல நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த பார்க்கின்சன் டிசீஸ் மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்னா, கைகள்ல ஒரு நடுக்கம், சரியா பேச முடியல, கால்கள்ல ஒரு நடுக்கம் தெரியறது. இது எல்லாமே நமக்கு இருக்குங்க. அப்ப கைகள்லயோ, கால்கள்லயோ நடுக்கம் இருக்கு. அப்ப நரம்புகளை வலிமையாக்க என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கலாம்? பொதுவா டீ குடிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது, இந்த டீ நமக்கு இந்த நரம்புகளை வலிமையாக்குவதற்கான ஒரு டீயா இருந்தா, இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னா, என்ன டீ நம்ம குடிக்கலாம்? ரெகுலராவே பார்த்தீங்கன்னா, இந்த சுகர் இருக்கிற நபர்களுக்கு கால் பாத எரிச்சல், உள்ளங்கையில எரிச்சல் இருக்கிறது, உடல் முழுவதுமே ஒரு பாதிப்பு, அது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறது, இது எல்லாமே இருக்கும். அப்போ இந்த நரம்புகளை வலிமையாக வைக்க ஒரு டீங்க, இந்த டீ குடிச்சிட்டே வாங்களேன், நரம்பு சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் நமக்கு சரியாகும். அப்படின்னா என்ன டீ? இதுக்கு என்னென்ன மூலிகை வேணும்? கரெக்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இத ஒரு வாட்டி ரெடி பண்ணிட்டீங்கன்னா 2 மந்த்ஸ் 2 மாதங்கள் வரைக்கும் இத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? முதல்ல கடுகு ரோகிணி. கடுகு ரோகிணி அப்படின்னு சொல்ற மூலிகை. 100 கிராம் நமக்கு வேணும். நேரா நீங்க நாட்டு மருந்து கடைக்கு போங்க. நல்ல குவாலிட்டியா, நல்ல புதுசா இருக்கக்கூடிய ஹெர்ப்ஸா பார்த்து வாங்கிங்க. ஓல்டு ஸ்டாக்லாம் வேண்டான்னு சொல்லிடுங்க. புதுசா வந்திருக்கக்கூடிய கடுகு ரோகிணி 100 கிராம். அதாவது 100 கிராம் அப்படின்னு சொல்றது, இது ஒருத்தருக்கானது. இப்போ வீட்ல எத்தன பேர் இருக்கீங்களோ, அந்த மாரி ரெடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? 100 கிராம் அளவுக்கு கடுகு ரோகிணி எடுத்துக்கோங்க. இந்த கடுகு ரோகிணி நரம்புகளை முறுக்கேற்றக்கூடியது. பெஸ்ட் நர்வின் டானிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா சித்த மருத்துவத்துல நரம்புகள், தசைகள், எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு இருக்கக்கூடிய எல்லா மருந்துகள்லயுமே இந்த கடுகு ரோகிணி ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக சேருதுங்க. அப்போ கடுகு ரோகிணி 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதற்கு அடுத்தது என்ன சேர்க்கணும்? ஓமம். ஓமம் அப்படின்னு சொன்னாலே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடியது. கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அஜீரண பிரச்சனையா, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா, வயித்துல நமக்கு இன்டைஜஷன் ஆகி ஏப்பம் வந்துகிட்டே இருக்கா, அது எல்லாமே நமக்கு சரியாகணும்னா
ஓமம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஓமம் நம்ம பயன்படுத்திக்கலாம். எவ்வளவு வேணும்? 100 கிராம் ஓமம் எடுத்துக்கோங்க. அடுத்து 3வது, இது இல்லாம டீயே கிடையாது அப்படின்னு சொன்னோம்னா ஏலக்காய். ஏலக்காய் இல்லாம டீயே கிடையாது இல்லைங்களா? 100 கிராம் ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் அப்படின்னு சொல்றது நல்ல டைஜஷனுக்கு, மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத நீங்க ஏலக்காய் ஒரு 100 கிராம் நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அஸ்வகந்தா. அஸ்வகந்தான்னு சொல்றது நரம்பு உரமாக்கி அப்படின்னு சொல்ற ஒரு சிறந்த மூலிகை. தூக்கம் வரலையா? அஸ்வகந்தா எடுத்துக்கலாம். உடல் சோர்வா? அஸ்வகந்தா எடுத்துக்கலாம். ஆண்மை குறைபாடு இருக்கா? அஸ்வகந்தா எடுத்துக்கலாம். பெண்களுக்கான வெள்ளைப்படுதல் பிரச்சனை, மாதாந்திர பிரச்சனை, இந்த மாதிரி பீரியட்ஸ் ரிலேட்டடா ப்ராப்ளம் இருக்கா? அஸ்வகந்தா எடுத்துக்கலாம். ஒரு சர்வரோக நிவாரணி அப்படின்னு சொன்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அஸ்வகந்தா ரொம்ப ரொம்ப சிறந்தது. இதுவும் ஒரு 100 கிராம் நீங்க எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தது நான் சொல்லக்கூடியதெல்லாம் 50, 50 கிராம். சுக்கு 50 கிராம், மிளகு 50 கிராம் எடுத்துக்கணும். அவ்வளவுதான். இந்த மூலிகைகள் எல்லாத்தையுமே ஒண்ணா வாங்கி வச்சுக்கோங்க. பெஸ்ட் டீ உங்க வீட்ல வந்து நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய பிள்ளைகள் வெளியூர்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்குமே இத செஞ்சு நீங்க குடுத்து அனுப்புங்க. ஏன்னா, உங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப தேவைங்க. ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் தான் நெறைய சாப்பிடுறாங்க. ஜங்க் ஃபுட்ஸ் நெறைய சாப்பிடுறாங்க. கிட்ஸுக்கு உங்களுடைய பேர குழந்தைகளுக்குலாம் பார்த்தோம்னா, ஒரு இம்யூனிட்டியே இல்லாம போற மாதிரி இருக்கு. இல்லைங்களா? ஸோ கிட்ஸ் டக்குனு கீழ விழுறது, அடிக்கடி ஃபீவர், கோல்டு, காஃப் வர்றது, பற்கள்ல அதிகமா சொத்தை ஏற்படுறது, கான்ஸ்டிபேஷன் எத்தன குழந்தைகளுக்கு இருக்கு. அப்போ நரம்புகள் வலிமையாக இருக்க இந்த டீ எடுக்கிறதுனால நரம்புகள் வலிமையாகும். சுகர் லெவல் உங்களுக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சுருங்க. இன்னொரு விஷயம், சுகர்னால கால் பாத எரிச்சல் இருக்கிறது, கண் பார்வை குறைபாடு இருக்கிறது, கை நடுக்கம் இருக்கிறது, இது எல்லாமே சரியாகணும்னா இந்த டீ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத்தனை மூலிகைகளும் என்ன பண்ண போறோம்? வெயில்ல ஒரு நாள், இப்ப நல்லாவே வெயில் அடிக்குது. வெயில்ல ஒரு நாள் எல்லாத்தையும் காய வச்சுருங்க. அதுக்கப்புறம் தனித்தனியா லேசா வறுத்து மிக்ஸிலேயே பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. எல்லாத்தையும் ஒண்ணா கலந்துட்டீங்கன்னா, உங்களுடைய மூலிகை நரம்பை பலப்படுத்தக்கூடிய மூலிகை டீ பவுடர் ரெடியா இருக்கு. எப்பல்லாம் இத குடிக்கலாம்? காலை, மாலை 2 வேளையும் நீங்க குடிக்கலாங்க. ஸோ இது ஒரு 3 கிளாஸ் தண்ணீர்ல 1 ஸ்பூன் ஒருத்தருக்கு நான் சொல்றேன். ஸோ 3 கிளாஸ் தண்ணீர்ல 1 ஸ்பூன் எடுத்து இந்த பவுடர போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல உங்களுக்கு இனிப்புக்காக நாட்டு சர்க்கரையோ, இல்ல கருப்பட்டியோ சேர்த்துக்கலாம். சேர்த்து இத காலை, இரவு 2 வேளையும் நம்ம குடிக்கலாம். காலையிலயும், மாலையில 2 வேளையும் நம்ம குடிச்சிட்டு வரலாம். காலையில குடிக்கும்போது நல்லா எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குனாலும் இத நம்ம பயன்படுத்திக்கலாம். பொதுவாகவே இந்த நரம்புகளை பலமாக்குவதற்கு இதுல சேர்த்திருக்கக்கூடிய இந்த டீயில் சேர்த்திருக்கக்கூடிய மூலிகைகள் ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியான மருத்துவ குணங்கள் நெறைய இருக்கு. அப்போ அது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது, உடல்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்குது. முக்கியமாக அந்த ஃபேட்டி லிவர் இருந்தாலும் இந்த டீய நீங்க குடிச்சுக்கோங்க. இதனோட சேர்த்து தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தோம்னா, அஸ்வகந்தா சூர்ணமும் தனியா எடுத்துக்கலாம். குறுந்தொட்டி சூர்ணமும் நம்ம தனியா எடுத்துக்கலாம். ஏன்னா கை நடுக்கம் இருக்கு, அ தசைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னா, அஸ்வகந்தாவ குறுந்தொட்டி சூர்ணமும் ஒரு 1/2 டீஸ்பூன் காலை, இரவு தண்ணீர்லயோ இல்ல பால்லயோ நம்ம குடிச்சிட்டு வந்தாலும் நம்மளுடைய நரம்புகள் வலிமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த டீய ட்ரை பண்ணி பாருங்க. மேலும் சித்த மருத்துவ ஆலோசனைகள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.